ஹலோ அண்ட் வெல்கம் டு டக் அவுட். இது நம்ம கிரிக்கெட் சேனல். நம்ம ஐபிஎல் ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் இப்போ த மோஸ்ட் அவைட்டட் மும்பை இந்தியன்ஸ் அவங்க தான் நம்ம என்ன சொல்கிறது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் ஆஃப்டர் சிஎஸ்கே. ஐ ஷுட் சே தட் பிகாஸ் நம்ம சிஎஸ்கே ஃபேன் வந்துட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்ல முடியாது. பட் எனிவே அவங்களுடைய ஸ்குவாட் அனாலிசிஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். 2025 ஆக்ஷன்ஸ்க்கு தே ஹவ் ரீடைன்ட் அபவுட் 5 பிளேயர் ரீடைன் பண்ணியிருக்காங்களா நிறைய? யா 5 பிளேயர். யா ஸோ இந்தியன் கோர் வர ரீடைன் பண்ணியிருக்காங்க. அதான் யார் யார் சொல்லுங்க. யார் யாரு? ஸோ ரோஹித் சர்மா டு ஸ்டார்ட் வித், தென் கேப்டன் எக்ஸ் கேப்டன், தென் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, தென் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஸ்பியர் ஹெட் ஆஃப் த bowling இந்தியன் bowling attack, ஜஸ்பிரீத் பும்ரா and திலக் வர்மா, the emerging talent திலக் வர்மா. சூர்யா சொல்லிட்டீங்களா? சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ். எஸ், சூரியகுமார் யாதவ் சொன்னு நினைக்கிறேன். ஓகே, யா சூரியகுமார் யாதவ். ஸோ டாப் 5 அது வந்து பெரிய ஆச்சரியமே இல்லை. அவங்க கிட்ட மொத்தமா ஒரு டேலண்ட் பங்கே இருக்கு. எல்லாரையுமே அவங்க ரீடைன் பண்ணிட்டாங்க, விச் இஸ் ஐ திங்க் சம்ம ரிட்டென்ஷன், ஸ்ட்ராங் சைடா. அவங்க ரிட்டென்ஷன் பிளேயர்ஸ் மட்டும் வச்சு கொஞ்சம் சுத்தி பில்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங் கோரா எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தே வில் பி லுக்கிங் ஃபார் இந்த ஆக்ஷன்ல எப்படி வந்திருப்பாங்கன்னா ஃபாஸ்ட் போலிங், எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலர்ஸ் கொஞ்சம் பேர், ஒரு ஸ்பின்னர், ஃபியூ ஸ்பின்னர்ஸ் மேபி அண்ட் அன் ஓப்பனர் ரோஹித் கூட விளாடுறதுக்கு. ஐ திங்க் இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோஹித்தோட ஸோ தே நீடட் ஓப்பனிங் ஸ்லாட். அது நம்ம பிளேயிங் லெவல் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்றேன். ஸோ தே நீட் ஓப்பனிங் ஸ்லாட் and they needed a good international fast bowler and good and then Indian spinners as well. So this is where they were looking to blind. So 20 players they need to take. 5 year retention பண்ணிட்டாங்க. 20 players they had to take. அதுல பாத்தீங்கன்னா 20 பிளேயர்ஸ்ல வந்து they have done reasonably well. Their auction is very strong team. They've taken they have some weaknesses. We'll get to that when we're doing the playing 11, but apart from that is exceptionally really good. Looking a very strong side. நீங்க சொன்ன மாதிரி அவங்க பேசிக்லி லுக்கிங் ஃபார் ஸ்பின்னர்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓப்பனர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கப்பல் ஆஃப் ஓப்பனர்ஸ் அலாங் வித் ரோஹித் சர்மா, அப்புறம் மேபி பிட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் யாராவது 1-2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களையும் தூக்கிடலாம் அப்படின்றது தான் ஐடியா. அவங்களுடைய அட்வான்டேஜ் என்னன்னா பிகாஸ் அவங்க கோர் ரிட்டென்ஷன் வந்து எல்லாருமே 11 பிளேயர்ஸ்மே அவங்க சாலிடா விளையாட போறாங்க. ஐ மீன் இன் பிளேயிங் லெவல்ல பண்ணிட்டாங்க. ஆமா, இந்தியன் ரிட்டென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஆர் லுக்கிங் ஃபார் ஃபாரின் பிளேயர்ஸ். எல்லா ஸ்லாட்டுக்குமே கிட்டத்தட்ட ஃபிட் ஆகிற மாதிரி. தட் இஸ் அ வெரி குட் இதுதான். எனக்கு ட்ரெண்ட் போல்ட் தான் அவங்களுடைய ஹையஸ்ட் இதுவா? ஆமா, 12.5 crores ட்ரெண்ட் போல்ட் தான். வெரி குட் பை, வெரி குட் பை. That's a good buy. That's an excellent buy. Very good experience. I mean, almost homecoming for Trent Bolt. He's played there. He knows the conditions. He's an excellent bowler, and he knows the opening போட்டு இது பண்ணுவாரு. டெத்லயும் he can bowl, and somebody who can really complement Bumrah on one end is Trent Bolt. They also have Chahar, who can bowl both ways. Chahar 9.25 crores எடுத்தாங்க. ஆக்சுவலா 9 crores வரைக்கும் சிஎஸ்கே போச்சு இல்ல, சேஸ் பண்ணாங்க. ஆமா, சிஎஸ்கே 850 வரைக்கும் சேஸ் பண்ணாங்க நினைக்கிறேன். 9.25 இவங்க 9 crores வரைக்கும் எடுத்தாங்க. இவங்க அதுக்கப்புறம் போக முடியல. 8 crores and to 9 crores தான் வச்சிருந்தாங்க நினைக்கிறேன் பட்ஜெட். they pushed for another 1C. அதுக்கப்புறம் இவங்க they were quite desperate for Indian fast bowling. ஆமா, but I think although it's, as a CSK fan, it's a bit of a letdown that he's gone to Mumbai, but I wasn't too confident with Chahar with his fitness as well. Last season வந்து பெருசா ஒன்னும் இது பண்ண முடியல. I don't think he's completely off from his injury. Fielding கொஞ்சம் struggle பண்ணாப்புல actually last year, and he wasn't the best, should I say. So whether but saying that Mumbai வந்து it's probably a good side, good place for them. Good place for him because it nips around in Mumbai in the evenings. So that won't be a bad, that won't be a bad side for him to go there.
Chennai conditions he probably wasn't swing out. Some days it doesn't swing at all in Chennai. Then he's like a sitting duck. But in Mumbai, you get that early swing a few overs la. So முன்னாடியே தோனி போடுற மாதிரி 3 ஓவர் போட்டு முடிச்சிட்டாருன்னா with along with Trent Bolt, he bowls 3 and Trent Bolt bowls 2 and 1 Hardik Pandya வச்சு அப்படியே ஏமாத்திடுவாங்க. So they are sorted for the power play. Then lastல கட்டப்பார bowling வச்சிருக்காங்க with Bumrah and Bumrah and Santner in the middle. Maybe we'll come to that. அவங்க சாட்னர் எடுத்திருக்காங்க, நல்ல ஸ்பின்னர். அவங்களும் சிஎஸ்கேல இருந்து தான். வி லாஸ்ட் சாட்னர் as well. அவங்க வந்து அது கொஞ்சம் நம்ம மனசு லைட்டா வருத்தமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான வில் ஜாக்ஸ் எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி மாதிரி இருந்துச்சு எனக்கு பாக்குறப்ப. வில் ஜாக்ஸ் வந்து பேசி வச்சு ஆர்சிபி கூட போய் முடிச்சுட்டு போய் கை கொடுத்துட்டு ஒரு மாதிரி பாக்குறதுக்கே எப்படி இருந்ததுன்னா, தே ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட் இவனை எடுக்க போறேன்னு. அவங்க விட்டு கொடுத்து இவங்க எடுக்கிற மாதிரி ரொம்ப சீப்பா 5 crores எடுத்துட்டாங்க. அது வந்து கொஞ்சம் word for word you've told me what I was in my head. ஏன்னா it was நான் ஆக்ஷன் லைவா பாத்துட்டு இருக்கேன். ஆகாஷ் அம்பானி வந்து அப்படியே பாக்குறாப்புல இவங்க இது பண்றாங்க. இவங்க 5 crore மேல போல, அட்லீஸ்ட் ஏத்தி விட்டாச்சு பண்ணிருக்கலாம். அதான் ஏத்தி விட்டாச்சு ஆல்மோஸ்ட் பேக் டோர் டீல் மாதிரி முடிஞ்சு ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. போய் வேற பண்றாரு அவர். அப்படின்னா அவர் எவ்வளவு இன்னும் இது பாருங்க. It was sort of questionable, that kind of strategy to say the least. பட் அவங்க என்ன வேணாலும் செய்யலாம்ன்ற மாதிரி தானே இருக்கு. Because RCB வந்து they don't have actually a player on that slot. எதுக்கு விட்டு கொடுத்தா? ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து எப்பேற்பட்ட பிளேயர்னா, அவங்களுக்கு வந்து the season turned around because of him. ஒரு மேட்ச் I think செஞ்சுரி அடிச்சாரு. இது he bowled as well. bowling எடுத்தோ he bowled spin. ஒரு செஞ்சுரி அடிச்சாரு அவர். பேட்டிங் செஞ்சுரி அடிச்சாரு. That was RCB's turnaround actually. அதுக்கப்புறம் 7 games அவங்க ஜெயிச்சாங்கல்ல. 7 games ஜெயிச்சாங்க அடுத்து. ஆமா, தொடர்ந்து that was the kick start. He started that kick start and not to retain him as well was a surprise. And 5 crores மேல போய் இது பண்ணாதையும் இது பண்ணல. இது வந்து ஒரு பெரிய என்னமோ பிளான் பண்ணி அவங்க விட்டு கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. விட்டு கொடுத்த மாதிரி இருக்கு. மேபி அவங்க டிம் டேவிட்க்கு ஒரு இது பண்ணாங்களோ, டிம் டேவிட் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்க டிம் டேவிட் வாங்கிட்டு இவங்க வில் ஜாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த மாதிரியும் பேசினாங்க. I mean Tim David has gone there. It was a straight swap. But Tim David is not proven in the IPL side. So no. Maybe RCB la padlam because it's a smaller ground and it is he might have to he can bat slightly a bit up the order as well. But my goodness, I don't know how they let him go so easily. RCB is like, if Will Jacks proves to be really good for Mumbai, which will be, because he will, by the looks of things, he might have to open as well. So he will bat up the order, but to let him go in that way was really poor from RCB, and I hope that they don't repent for it. We'll have to wait and see, I suppose, but yeah. Okay, நம்ம playing 11 போயிடலாம் straight away. Okay. I think பாத்தீங்கன்னா ரோஹித் ஓபன் பண்றாரு. அது நீங்களும் ஓகே தானே? உங்களுக்கும் ரோஹித் ஓபன் பண்றாரு. அவர் கூட யாரு போட்டிருக்கீங்க? ரோஹித் தான் போட்டிருக்கேன். அண்ட் ரோஹித் அண்ட் வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் தான் நான் போட்டிருக்கேன். ஓகே. பிகாஸ் ஆக்சுவலி ஓப்பனிங் அவுட் ஓப்பனிங் யாரையும் செலக்ட் பண்ணல. அண்ட் தீஸ் டேஸ் நம்ம முன்ன சொன்ன மாதிரி nobody is going to turn down an opening slot. So Will Jacks, I'm sure he will be. And அவன் ஒரு ஸ்பின்னராவும் இருப்பான், அடிஷனல் பவுலர். ஸோ அது ஒரு நல்ல இதுதான், சாய்ஸ் தான். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் நம்பர் 3 வந்து திலக் வர்மா போட்டிருக்கேன். ஓகே. 4 obviously Tilak has done really well. Number 3 slotல இந்தியால double century. So Tilak Verma, I was thinking Surya, but I think Tilak with the left hand, because they don't have many left handers. அவரே கேப்ட் வேற வாங்குனாரு. சூர்யா கிட்ட வந்து நம்பர் 3 எனக்கு கொடுங்கன்னு இந்தியாவுக்கே கேட்டு வாங்கியிருக்கப்ப I think this is going to be okay. Tilak is I think is an obvious choice, and he's a left hander as well, so it makes sense. ரெண்டுமே ரைட் ஹேண்டர். யூசுவலா மும்பை வந்து லெஃப்ட் ரைட் காம்போ போவாங்க. இந்த வாட்டி ரெண்டுமே ரைட் ஹேண்டர்ஸ்னால Tilak is going to go for the third slot as a left hander. And Surya number 4, Hardik Pandya captain, he likes, I think
liking to come slightly up the order. Hardik Pandya 5ல வச்சிருக்கேன். குஜராத்துக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி அப் தி ஆர்டர் தான் ஆடினாருல்ல, Yeah, கரெக்ட். that's right. So yeah, so and then number 6 I got Namandeep. நமந்தீர் Namandeep வச்சிருக்கேன். செம்மடி அடிச்சாருங்க, போனாங்க. செம்மடி அடிச்சாரு அவர். ஆனா அவருடைய யங் பிளேயர், நல்ல டேலண்ட். ஆமா, லோக்கல் சர்க்கியூட்லயும் நல்லா பண்றாப்ல. நமந்தீர் 5.25 கொடுத்து வர எடுத்திருக்காங்க. So he's a good choice. Number 7 and 8 is going to be a bit tricky for Mumbai in terms of selection, because if they go for wicket keeper Robin Mintz போலாம், இல்லனா வந்து ரியான் ரிக்கில்டன் போலாம். ரெண்டு சாய்ஸ் இருக்கு. பட் ரிக்கில்டன் போனாங்கன்னா they will struggle with foreign players down the order. So Robin Mintz also seems to be a good pick, but straight away startல விளையாடுவாரான்னு தெரியல, டவுட்டா இருக்கு. Number 8 again is a bit of a tussle between Santner and Allah Ghazanfar. Santner, as we know, is proven with CSK, but he's not a wicket taking bowler. ஒரு 4 ஓவர் contain bowler, 4 ஓவர் 24-25ல குடிச்சு 1 wicket maybe he will take here and there, but contain போடுவாப்ல, and he can bowl that power play on if needed as well. ஆமா. So if but Allah Ghazanfar is proving to be really good in for அவர் மிஸ்ட்ரி bowler தானங்க, அவர் மிஸ்ட்ரி bowler தான. Yeah, mystery bowler. So Allah Ghazanfar is highly rated now in the எல்லா T20 leagues விளையாடுறாப்ல. There might be an option இந்த இடத்துக்கு மட்டும், there might be an option they can play both as well in சில ஏரியாஸ்ல like Chennai, இந்த மாதிரி ஸ்பின்னிங் ட்ராக்ஸ்ல they might go with both players அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரையும் இல்லனா ஒருத்தர இம்பாக்ட்டா வச்சுக்கிட்டு ஒருத்தர விளையாடிட்டு கூட அப்படி ட்ரை பண்ணோம். Allah Ghazanfar. Bolt number 9 Bolt, and Chahar and Bumrah 10 and 11 obvious choices. If Chahar is not fit enough, I think they might get in again. அவங்களுக்கு இந்தியன் பேக்கப் பெருசா எதுவும் இல்ல. If you put that squad பாத்தீங்கன்னா பெருசா இல்ல. Reece Topley is backup for maybe for Santner, for Bolt, இல்லனா வந்து லிசார்ட் வில்லியம்ஸ் ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. he is also a good option. But அவங்க எல்லாம் வந்து they are all foreign bowlers. So அவங்களுக்கு வந்து அந்த இந்தியன் ஸ்பின்னர் யாரும் இல்ல. That is the main drawback. Khan Sharma like spinner. Yeah, he is there. I mean, what I'm saying is big names. Big name illa. Khan Sharma is good. He's done okay for his day. அவர் 2-3 கப் வாங்கி இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் இருக்கிற டீம். ஆமா, அவருக்கு வந்து ஃபார் லக்குக்காகவே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர். Chennai as well. ஆமா, ஐ திங்க் கான் ஷர்மா ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இவங்க 2 பேர்ல தான் இருக்கும். லைக் இவங்க சாட்னர் ஆர் அல்லா கசன்ஃபா, அவங்க 2 பேர்ல தான் இருக்கும் கண்டிப்பா. மேபி 2 பேரையும் ஆடினாலும் ஆடுவாங்க. இப்போ அர்ஜுன் டெண்டுல்கர் எப்பயுமே சும்மா ஒரு நேம் உப்புக்கு சப்பா மாதிரி எடுத்துருவாங்க. உப்புக்கு ஒரு பேரு, அது நார்மல். என்னுடைய இன்னொரு சாய்ஸ் என்னவா இருந்ததுன்னா, நீங்க சொன்ன 11 தான் எனக்கும் இருக்கு. மேபி ஓப்பனிங் ரைட் லெட் காம்பினேஷன்ல மேபி ரயன் ரிக்கில்டன் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு there is an option. Ryan Rickelton can go up the order and get Will Jacks to play down. But they need that big hitting finisher. Actually பாத்தீங்கன்னா they haven't replaced Kieran Pollard in a way. They haven't replaced Kieran. Ryan Rickelton is that big hitter, but he's not again proven for the opener தானங்க. நான் பாத்துர்க்கேன் இவங்க ஓபனர். ஆமா, Rickelton வந்து டாப் ஆஃப் தி ஆர்டர் தான் ஆடுறாரு. Rickelton வந்து டாப் ஆஃப் தி ஆர்டர் ஆடுறாரு. பட் Will Jacks வந்து நீ 5 கோடி கொடுத்துட்டு Will Jacks எடுத்துட்டு நீ whether you want to play him up the order or down the order, it might swap. They might try him up the order, or with Rickelton they might try up the order if they want that left right combo, or Will Jacks Will Jacks will have to open. Will Jacks எடுக்கிறது எனக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா தான் தோணுது. எனக்கு ரயன் ரிக்கில்டன் ஓப்பனிங் லெஃப்ட்டுக்காக போட்டுட்டு அவர் வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் பிளேயர் தான். அதுக்கு நீங்க வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி நம்ம வில் ஜாக்ஸையும் எடுத்துக்கிட்டு ஓபன் பண்ண வச்சுட்டு then you can go for Indian wicket keeper Robin Mintz. பாத்தீங்கன்னா யாருக்காவது கிளிக் ஆயிடுங்க. ரோஹித், வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூர்யா, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், ரயான் ரிக்கில்டன் or Robin Mintz, whoever that is. அந்த டாப் 7ல யாருக்காவது 2-3 பேர் கிளிக் ஆனா கூட they will have easier 200 plus
Yeah, easier ஆமா. 200 plus ஸோ ஆடுவாங்க. அதனால அப்புறம் தென் தே ஹேவ் த bowling வித் பும்ரா போல்ட் வச்சு ஏமாத்திடுவாங்க ஒரு 8 ஓவர். அப்புறமா கொஞ்சம் ஸ்பின்ல அடி வாங்குவாங்க மேபி. பட் ஸ்பின்னுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா தென் தே கேன் டிஃபெண்ட் த ஸ்கோர். ஸோ ஃபார் மீ கடப்பார சைடு எல்லாரும் சொல்ற like மாதிரி. it's an unbelievable side. It's a really good side on papers as always. MI team as always on paper have been a good side. So this year is no different. Last year அவங்க பண்ண அந்த கேப்டன்சி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் if they can sort out then they'll be back to Winning ways. their usual ways. But yeah, in a way, for Mumbai, for their fans, I think it is sounds they seem to be very optimistic. They seem to be there, but we have to wait and see how the cookie crumbles, as they say. எஸ். உங்களோட நான் ஆக்சுவலாக ஃபுல்லாக ஒத்து போகிறேன் இந்த விஷயத்தில். இஃப் தே எல்லாத்த விட முக்கியம் அவங்க டீம் வந்து பாண்டிங் மறுபடியும் அதே மாதிரி செட் ஆகி அவங்க ஃபேன்ஸ் கூட நல்லா ஜாயின் பண்ணி ஒரு ப்ராப்பர் டீமாக யூஸ்வலாக விளாட்ற எம்ஐ டீமாக விளாடணும். லாஸ்ட் இயர் வந்து நமக்கு சிஎஸ்கே ஃபேனா அதை பார்க்கறதுக்கு நமக்கே வருத்தமாக இருந்தது. ஏன்னா பாவம் ஹர்திக் பாண்டியாலாம் ரொம்ப பூ பண்ணாங்க, ரொம்ப இது பண்ணி. இட் வாஸ் அ நைஸ் வாட்சிங். எப்படின்னா அவர் ஒரு இந்தியா பிளேயர், அவரை நீங்கள் அப்படி பூ பண்ணுறது இட் டசன்ட் லுக் நைஸ். ஹோப்ஃபுல்லி நீங்க சொன்ன மாதிரி அவங்க கருத்து வேறுபாடுகள்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு they play as a team. It seems to, Rohit has been retained, so looks like they've sorted it. All sorted it. Wonderful. Okay, viewers, next நம்ம ஆர்சிபி உடைய ரிவ்யூ பார்ப்போம். இது ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ரிவ்யூ. நரேன், thanks for joining. We will meet you in the next review very soon. See you until then. Bye. Bye. See you. Take Bye. care. Bye. Thanks a lot. Bye.